ராதா மாதவ கருணையோடும், ராதா கோபால் கருணையோடும், சைத்தன்ய மகாபிரபு கருணையோடும், நித்யானந்த பிரபு கருணையோடும், ரூப ரகுநாத் கருணையோடும், சில பிரபுபாத கருணையோடும், என் குருநாதர் கருணையோடும், கிளாஸ் எல்லாரும் வந்திருக்கு கருணையோடும் அப்படின்னு கிளாஸ் கேட்குறேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு வந்து பகவத்கீதை சாப்டர் 30 டெக்ஸ்ட் 32 பற்றி நான் இன்னைக்கு வந்து கிளாஸ் கொடுக்க போகிறேன். ஸோ பிஃபோர் நான் என்னோடய கிளாஸ் ஆரம்பித்ததை விட நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். டெக்ஸ்ட் 31 அதில் என்ன குறிப்பிட்டிருக்கு பார்த்துட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கண்டினியூஷன். எப்போதுமே என்னோடய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ப்ரீவியஸ் ஸ்லோக்கை வந்து நான் திருப்பியும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து புரிதல், அந்த கண்டினியூஷன் வந்து நமக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சாப்டர் 31 நான் அதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். ஓகே. யதா புத்த பிரதக் பாவம் ஏகாஸ்த அனுஸ்பாஷதி தத ஏவ ச விஸ்தரம் பிரம்ம சம்யக்ததः. Okay. When a sensible man ceases to see different identities due to different material bodies and he sees how beings are expanded everywhere, he attains the Brahman conception. ஓகே, இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு ஆன்மீக விஷயத்தில், கிருஷ்ண உணர்வுகள் இல்லை, ஒரு ஆன்மீக விஷயத்தில் வந்து எந்த ஆன்மீக விஷயத்தில் நம்ம ரைட்டான பாத்தில் நம்ம வந்து போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சர்டன் சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு பர்சன் நம்ம பார்த்தாக்கா அவங்க வந்து நடைமுறை இதில் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் அவங்களோட பேச்சில், அவங்களோட திங்கிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைட்டாக நமக்கு தெரியும், இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் பர்சன் வந்து சர்டன் சிம்டம்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் தான் சிம்டம்ஸில் வந்து பிரம்மன் சொல்லியிருக்கப்பட்டது. நம்மளுக்கு வந்து கடவுள் பகவான் வந்து நம்ம தெரியறதுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அது வந்து ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் காண்டத்தில் 2வது சாப்டர் டெக்ஸ்ட் 11 வந்து சொல்லியிருக்கப்பட்டது. வதந்தி தத்வத விதாஸ் தத்துவம் யத் ஜானம் அத்வயம் பிரம்மேதி பிரமேதி பகவானீதி சம்யேதி. அது வந்து 3 ஸ்டேஜஸ் இன் நோவிங் த பகவான். பகவானை தெரிஞ்சதுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து பிரம்மன், பரமேதி, பகவானி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதான் நான் சொல்கிறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நம்ம எலிவேட் பண்ணுறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிரம்மன். ஸோ பிரம்மன் சொல்லியிருக்கேன்னு, அந்த பிரம்மன் என்ன, பிரம்மன்னா எப்படி இருப்பான் அது வந்து தெரியும்னாக்கா, பிரம்மனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னன்னா இதான் அதோட பிரம்மன். இந்த டெக்ஸ்ட் 31 கிருஷ்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். he will attain the Brahman conception. யாருன்னா எந்த ஒருவன் வந்து எந்த லிவிங் என்டிட்டிஸ், உயிர் பொருட்களா லிவிங் என்டிட்டிஸ் வந்து எல்லா லிவிங் என்டிட்டிஸும் சமமாக நினைக்கிறாங்க. நாட் ஒன்லி மேன்கைண்ட், ஹியூமன் கைண்ட் மட்டும் இல்லை, அனிமல் கிங்டம், இப்போ இந்த பிராணிகள், மனுஷன், அப்புறம் அந்த பிளான்ட் கிங்டம்ஸ், செடி எல்லாமே லிவிங் பீங்ஸில் எல்லா லிவிங் பீங்ஸும் சமமாக நினைக்கிறாங்கள. எந்த வேப்பு காலங்கள்லாம் பார்த்தாங்க, எல்லாமே சமமாக ஒருத்தர் நினைக்கிறான்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சத்து ஸ்டேஜோட குருஸ்லாம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிரம்மன் ஸ்டேஜ் வந்து அவங்க அடையிறாங்க. என்ன இப்போ பரமேதி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மேதி, இன்னொரு பரமேதி வந்து
ஃபர்ஸ்ட் அதை வந்து அவங்க பார்க்குறாங்க, எல்லா ஜீவாத்மா சமம்னு பார்க்குறாங்க. அவங்க என்ன சமமாக அவங்க பார்க்குறாங்கன்னா, எல்லா எல்லா லிவிங் என்டிட்டிஸில் வந்து ஆத்மானு ஒரு இது, ஆத்மா தான் எல்லா இதயத்தில் வந்து இருக்காங்க. அந்த பாடிஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அந்த பாடிஸ் டிஃப்ரெண்ட் பாடியில் வந்து அவங்க ஏன் அந்த மாதிரி பாடி எடுக்கிறாங்கன்னா, டியூ டு அவர் பாஸ்ட் கர்மா, அந்த மாதிரி ஒரு திங்கிங் அவங்களுக்கு வரும். பாடியில் என்ன இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்ட் பாடிஸ் பிகாஸ் ஆஃப் த டியூ டு தி கர்மா. அதில் வந்து முக்கியம் இல்லை, அது முக்கியம் வந்து அது ஆத்மா. அந்த ஆத்மா வந்து எல்லா ஆத்மாவும் சேம் தான், இந்த சைஸு இது அப்படி தான், எல்லா ஆத்மாவும் சேம் தான், பாடி மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகே. செகண்ட் பரமேதி வந்து என்னது? பரமேதி வந்து செகண்ட் ஸ்டேஜ், அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ ஆத்மானு ஒரு புரியுது, அதுக்கு பக்கத்தில் பரமாத்மாவா ஒன்று இருக்காங்க. ஒன்று பரமாத்மா நமக்குள்ள, கடவுள் வந்து நமக்குள்ள வந்து டிசைட் பண்ண, கிருஷ்ணா வந்து டிசைட் பண்ணுறாங்க. மூணாவது தான் எலிவேட்டட் ஸ்டேஜ், பகவானி வந்து முழு கடவுள் கிருஷ்ணா, அவர்கிட்ட தான் இந்த எல்லாமே வருது. அது வந்தால் பகவானி. ஸோ அது வந்து யாரு புரிஞ்சுக்குவாங்கன்னா, பக்தர்கள், பிரேமி பக்தர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்தர்கள்லாம் அந்த கண்ணுக்கு அந்த விஷன் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து எல்லா உயிர் மக்கள்லையும் ஆத்மானு ஒன்று இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கு மேலே பகவானோட என்னது அந்த பொறி, ஸ்பாக்ஸ் ஃப்ரம் த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அவரோட ஸ்பாக்கில் தான் நம்ம எல்லாமே, அது வந்து அந்த புரிதலுக்கு வரும். ஸோ இது வந்து எலிவேட்டட் ஸ்டேஜ். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 3 ஸ்டேஜ், பிரம்மேதி, பரமேதி, பகவான். ஸோ ஃபர்ஸ்ட் தான் இது பிரம்மேதி, பிரம்மன். இந்த ஸ்லோகா 31 பிரம்மன் வந்து யார், அவங்களுக்கு வந்து என்ன புரிதல் இருக்குது. ஸோ பிரம்மன் ஸ்டேஜில் வந்து எல்லா லிவிங் என்டிட்டிஸில் வந்து எல்லாமே ஆத்மா, எல்லாரும் சமம், எல்லாமே ஆத்மா இருக்காங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஓகே. இப்போ வந்து எல்லாமே ஆத்மான்னு சொல்கிறீங்களே, அந்த ஆத்மா என்ன, ஆத்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது, அதோட சிரி அப்பா எழுத்து ஆத்மா, அதோட சிரி என்னது, ஆத்மா சரி, ஆத்மானா என்ன, ஆத்மாவுக்கு என்னென்ன அதோட விஷயம் என்ன இது இருக்குன்னா, அதுதான் இப்போ நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்லோகா நம்பர் 32ல் அது பற்றி வந்து விளக்குவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனத்துக்கு வந்து விளக்குவாங்க. ஸோ 32 வந்து இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே. அடுத்த ஸ்லோகா, ஆனந்திவன் நிர்கத் பாத் பரமாத்மாயம் அவ்யயா சரீர சூத்துப்பி கௌந்தேய நாகாரதி ந லிப்யதே. Those with a vision of eternity can see that the imperishable soul is transcendental, eternal, and beyond the modes of nature. Despite contact with the material body, O Arjuna, the soul neither does anything nor is entangled. Okay? Okay. யாராச்சும் தமிழில் இந்த ட்ரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? Anyone? Ariksha Mataji. Ariksha Mataji. சாரி மத்தாஜி, ஆடியோ கொஞ்சம் இதாக இருக்குது. சொல்லுங்கள் மத்தாஜி, படிக்கிறீங்களா ட்ரான்ஸ்லேஷன்? ஓகே. ரைட், தேங்க்யூ மத்தாஜி. ஓகே, நான் அப்படியே கோகட் நான் படிச்சிடுறேன்.
A living entity appears to be born because of the birth of the material body, but actually the living entity is eternal. He is not born, and in spite of his being situated in a material body, he is transcendental and eternal. Thus, he cannot be destroyed. By nature, he is full of bliss. He does not engage himself in any material activities. Therefore, the activities performed due to his contact with material bodies do not entangle him. Okay. ஓகே, இங்கே வந்து ஆத்மா வந்து என்னது அதோட சிரி அது வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குன்னா, கிருஷ்ணா வந்து ஒரு டிரைவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்லோக்கா தான். பட் இந்த ஷார்ட்டான ஸ்லோக்கால எல்லாமே எல்லா மெயின் பாயிண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே அடங்கிடும். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் எவன் ஒரு பார்வைக்கு வந்து இந்த இந்த பிரம்மன் ஸ்டேஜ் அவங்க அடிட்டாங்கன்னா, அவங்க அந்த ஆத்மா வந்து என்னதுன்னு அவங்க எப்படி புரியும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆத்மா இட்டர்னல். அப்பனா ஆத்மாவுக்கு வந்து பிறப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஆத்மாவுக்கு வந்து பிறப்பே இல்லை. ஆத்மாவுக்கு வந்து பிறப்பு இல்லைன்னா இந்த அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கு பிறப்பு இல்லைன்னா, இப்போ நம்ம இந்த பிறந்த நாள் இது எல்லாமே நம்ம வந்து கொண்டாடுறதில்ல. இதுக்கு எதுக்கு வந்து நம்ம கொண்டாடுறோம்? ஃபர்ஸ்ட் ஆத்மாவும் அதோட நமக்குள்ளே இருக்காது, நம்ம உடம்புக்குள்ளே அது இருக்குன்னா ரெண்டு டைப். ஒன்று வந்து நமக்கு புரிஞ்சு வச்சுக்கணும், ஒன்று வந்து சுப்பீரியர் எனர்ஜி, ஒன்று வந்து இன்ஃபீரியர் எனர்ஜி. ஆத்மா வந்து இஸ் அ சுப்பீரியர். அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, வெரி ஹை எலிவேட்டடான ஒரு பொசிஷன் அந்த எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. ஸ்பிரிட் சோல்னு சொல்லுவோம், அது வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஆத்மீகம். இந்த பாடி இன்ஃபீரியர் எனர்ஜி, பௌதிகப்பட்டது. இது இந்த பௌதிகப்பட்டதுன்னா எப்படின்னா, இட்ஸ் மேட் ஆஃப் நம்மளோட பாடி வந்து எல்லாமே இன்பியூரான ஒரு சப்ஸ்டன்ஸில் தான் இது வந்து மேட் பண்ணிடும். அப்படின்னா இந்த எல்லாமே இன்பர்ஃபெக்டான ஒரு நம்மளுக்கு சென்சஸான சரி, நம்மளுக்கு இந்த என்னது அது பை ப்ராடக்ட், அதோட மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் நாட் பர்ஃபெக்டான ஒரு 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 ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ பர்ஃபெக்ட்னு சொன்னாக்கா எல்லாமே பியூர், ஆல் நைஸ். அதுக்கு வந்து காலத்தில் வந்து அது இட்ஸ் நாட் பவுண்ட் வித் டைம். பட் இந்த பாடி வந்து டைம் கூட பவுண்ட் பண்ணிடுச்சு. அப்படின்னா நம்மளோட இந்த பாடிக்கு வந்து ஒரு போக போக அதோட எப்படி சொல்கிறது, அது வந்து டிப்ரெஷன் அழியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பர்த்டே இதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம்ல, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே கொண்டாடுறோம்னா நம்ம பாடிக்கு தான் நம்ம கொண்டாடுறோம், நம்ம ஆத்மாவுக்கு இல்லை. ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பாடி, நம்மளோட பாடி வந்து இந்த ஏஜ் ஆயிடுச்சு, இந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த பர்த்டேலாம். இப்போ நம்மளுக்கு வந்து சராசரியாக ஒருத்தருக்கு வந்து வந்து நம்மளோட ஏஜ் கேட்டாக்கா, உங்களை வயசு என்ன பிரபு அந்த மாதிரி கேட்டாக்கா, ஆக்சுவலி நம்மளுக்கு வயசே இல்லை, நம்மளுக்கு இன்ஃபினிட்டி தான் சொல்லணும். இப்படின்னு சொன்னாக்கா நம்மளை வந்து ஐயோ இவன் ஒரு பெரிய மேதாவி, இவன்னா இப்படிலாம் தத்துவம் இதுவும் பேசுகிறாங்க. ஆனால் ஆக்சுவலி அதுதான் உண்மை. நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப டிகிரேட்டட் மூடான்னு சொல்லுவாங்க, வெரி ஃபுல்லிஷ். இந்த பாடி நம்மளுக்கு அந்த ஒன்றுமே புரியாமல் நம்ம இந்த பாடிக்காக எதோ செய்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஏஜும் இல்லை, ஆனால் நம்மளே ஒரு ஏஜ், இந்த பாடிக்காக இது ஒரு ஏஜ், இதுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் வச்சு எதோ நம்ம பண்ணுறோம்.
ஆக்சுவலி சிம்பிள். இந்த சோல் வந்து இட்டர்னல், இதுக்கு வந்து அழிவே, அதுக்கு வந்து பிரிப்பே இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இஸ் எ இட்டர்னல், அதுக்கு வந்து பிரிப்பு இல்லை. செகண்ட் என்னதுன்னா, இதுக்கு வந்து அழிவு இல்லை, இட் கேனாட் பி டிஸ்ட்ராய்ட். ஓகே, இப்போ அழிவு இல்லைன்னு சொல்லும் போது, பிரபு இப்போ நான் வந்து சரி நீங்கள் பிறக்கல, ஓகே, இப்போ ஏதோ ஆத்மா வந்து வந்துருச்சு உள்ளுக்கு, நான் வந்து பிறக்கிறப்ப ஆத்மா உள்ளுக்கு இருந்துச்சு, ஓகே அது எக்ஸப்ட். ஆனால் அது டிஸ்ட்ராய் ஆகாதுன்னா, இப்போ இந்த உடல் வந்து அழியுமே, எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சாக்கா இதுவும் அதுக்குள்ளே தானே இருக்கு, அதுக்குள்ளே இருந்தாக்கா அதுவும் அழிஞ்சிடணுமே. எப்படி? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து ரொம்ப பயப்படுறது என்னது, இந்த பேய் பூதங்கள்லாம் நம்ம ரொம்ப பயப்படுறோம். பேய்களாம் நம்ம வந்து நம்மளுக்கு பயப்படுறோன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால ஐயோ அது ரியல், அது உண்மையா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பயம் வருது. ஆக்சுவலி அந்த பேய்கள் இந்த பூதங்கள்லாம் இதெல்லாம் என்ன, எது ஒன்று செத்துதோ இறந்து திருப்பியும் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்குதா, அதெல்லாம் பேய். ஆனால் இது நம்மளுக்கு நல்லா ஏற்றுக்க முடியுது. ஆனால் ஆத்மா, இந்த ஆத்மா தத்துவத்தை வந்து நம்ம சொன்னாக்கா அது நம்மளுக்கு புரிதலுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக. சிம்பிளாக சொன்னாக்கா, ஒருத்தனை இறக்குறது வந்து அவங்களோட பாடி தான், அந்த சோல் வந்து இறந்தானே அது வெளியாயிடும். சாரி, அது வெளியாகினாக்கெல்லாம் அது இறந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போ அது உடல் விட்டு வெளியாகுதோ அது அந்த பாடிக்கு நோ பாயிண்ட், அவ்வளோதான். நாட் பாடி அழிஞ்சிருச்சுன்னா அங்கேயே அப்புறம் தான் அது வெளியே வருது, அந்த மாதிரி இல்லை, அது வந்தோடனே இது அழிஞ்சு. ஓகே, ஸோ சம்டைம் நம்ம ஒரு சர்டன் ரிசர்ச்லாம் பண்ணுறப்ப நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். சர்டன் ரிசர்ச்லாம் எப்படின்னா, ஒருத்தன் வந்து கடந்த கால் அந்த ப்ரீவியஸ் பர்த்தோட நினைவுகள்லாம் இருக்கணும். ஆனால் நானும் இந்த ஸ்லோக்கா வந்து கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நானும் சர்டன் திங்ஸ் நான் பார்த்தேன். அதே மாதிரி ஒருத்தர் தாய்லாண்டில் வந்து சென்னை சும்மா லாங்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்காங்க. அந்த நம்பர் வந்து எப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு வயசு வந்து ஒரு 8 வயசு அந்த மாதிரி இருக்கும். அவருக்கு வந்து அந்த 8 வயசில் வந்து அவருக்கு வந்து ஒரு 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 ஞாபகம் வருது. அது என்ன ஞாபகம்னா, அவருக்கு வந்து அவர் பாட்டி கூட தான் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, ஒரு செட்டன் பேர் வந்து அவருக்கு வருது, செட்டன் லொக்கேஷன் தான் அவருக்கு வந்து ஞாபகம் வருது. அவர் பாட்டிக்கிட்ட அடம் பிடிக்கிறாரு, நான் வந்து இந்த லொக்கேஷன், இந்த செட்டன் பிளேசஸ்க்கு வந்து நான் போகணுன்னு அடைப்பிடிக்கிட்டே இருக்காரு. இந்த பாட்டி என்னடா இவன்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லொக்கேஷன் போய்ட்டு அங்கே வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த வீடுக்குள்ளே 2 நபர் இருக்காங்க. அந்த நபரோட பேர் கரெக்டாக இது சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து என்னோட அம்மா அப்பா சொல்லிட்டு, நான் வந்து என்னைய இங்கே தான் இந்த ரோட்டில் போகிறப்ப என்னை சுட்டாங்க, நான் வந்து டீச்சராக இருந்தேன், என்னை வந்து சுட்டாங்க சொல்லிட்டு அந்த பாய் அந்த டைம் கரெக்டாக அவன் சொல்கிறான். ஏன்னா அவன் எப்போ இறந்தா கூட அந்த டேட் வந்து கரெக்டாக, அந்த இயர் வந்து கரெக்டாக அவன் சொல்கிறான். இது எல்லாரும் கட்டுக்கதைன்னு சொல்லுறப்ப உண்மையிலே அவன் போய் கேட்குற அந்த நபர் 2 பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறப்ப உண்மையிலே அவன் சொல்கிறாங்க, அவன் உண்மையை சுட்டப்பட்டான், அவன் பேர் இது கரெக்டாக அவன் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி புரியுதுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு 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 மிரக்கல் தான். இப்போ சயின்டிஃபிக் உலகத்தில் ஆத்மா வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா நம்மளுக்கு புரியுது, ஆத்மானு ஒன்று இருக்குது, இது அதோட செய்கள் தான் இது. சம்டைம்ஸ் சர்டன் பீப்புளுக்கு இந்த மாதிரி நினைவுகள் வரும், அது வந்து ஒரு ஸ்பெஷல். ஸோ 2வது பாயிண்ட், அதுக்கு வந்து அழிவே இல்லை. இது வந்து பகவத்கீதா சாப்டர் 2 டெக்ஸ்ட் 13ல் கிருஷ்ணா சொல்கிறாரு, தேஹினோஸ்மின் யத்த தேஹா கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிரபிதிர் தீரஸ் தத்ர ந முக்யதே. அது என்ன சொல்கிறாருன்னா, as the embodied soul continuously passes in this body from boyhood to youth to old age, the soul passes into another body at death. A sober person is not bewildered by such a change. என்னன்னா, இப்படி ஒரு உடம்பு வந்து ஒரு
ஒரு ஒரு பேபியாக இருந்து ஒரு டீனேஜராக ஆகிட்டு, அப்புறம் ஒரு அடால்ட் கூட் ஆகிட்டு, அப்புறம் ஓல்ட் ஏஜ் ஒரு முதிய ஒரு ஒரு ஓல்ட் ஏஜ் ஆகிட்டு அப்புறம் இறக்குறாங்களோ, இதுதான் அது பாடியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படி இந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆத்மா கூட இந்த ஒரு ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு வந்து தாழ்வும், அது வந்து போகும். ஒரு சட்டை கழட்டுற மாதிரி தான் அந்த ஆத்மாவோட வேலை. ஒரு சட்டை கழட்டிட்டு போட்டு இன்னொரு சட்டை போடுறது மாதிரி, ஒரு பாடியை தூக்கிட்டு இன்னொரு பாடி எடுத்துக்கு வர, அதுதான் அந்த ஆத்மாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, பகவத்கீதையில் சாப்டர் 220 வந்து கிருஷ்ணா சொல்கிறாரு, நான் ஹையந்தே ஹான்யமனே, the soul will not die, destroyed, even though the body is finished. இந்த ஆத்மாவுக்கு வந்து அழிவே இல்லை. even though இந்த பாடி வந்து அழிஞ்சிருச்சு கூட, அந்த ஆத்மாவுக்கு வந்து அழிவே இல்லை. நான் ஹயந்தே ஹன்யமனே. அண்ட் மூணாவது என்னன்னா, ஆத்மா வந்து ஃபுல் ஆஃப் பிளிஸ், ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பிளிஸ் சொல்கிறப்ப நிறையா கொஸ்டின் நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட், ஏன் நான் ஃபுல் ஆஃப் பிளீஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்கிறேன்னா, ஆத்மாவோட அதோட ஒன் ஆஃப் த சிரி தான் இது ஃபுல் ஆஃப் பிளீஸ். சச்சித் ஆனந்தா. இப்போ கிருஷ்ணா ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரா சொல்கிறாங்க. அதே சச்சித் ஆனந்தமும் நம்ம கூட சச்சித் ஆனந்தா தான். நான் என்ன ஒரு குவான்டிட்டி பேஸ். அவர் வந்து நம்ம வந்து அணு, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபயர், நம்ம வந்து அது 3 அது பொறிகள், அதோட ஸ்பாக்ஸ் தான் நம்ம, அந்த குவான்டிட்டி தான். ஆனந்தம்னா அவர் நித்திய அவர் ஒன்றும் ஆனந்தமாக இருப்பார் நம்ம கூட, ஆனால் நம்ம ஆனந்தம் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து செர்டன் லெவல் ஆஃப் ஆனந்தம் தான். ஓகே, அண்ட் இந்த ஆத்மா வந்து அதோட நேச்சரே சந்தோஷத்துக்கு வந்து தேடி போகும். இது வந்து இந்த பிளானட் இந்த பிளானட் மட்டும் இல்லை, 14 லோகத்தில் கூட எந்த ஜீவராசியும் பிரம்மாலேருந்து அந்த ஏன்ட்லேருந்து எல்லாருக்கும் இந்த சோல் இருக்குன்னா, இந்த ஆத்மா இருந்தாலே சந்தோஷம் தான் தேடி போகும். அதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியாது, ஒன்றுமே செய்யணும். அதோட நேச்சரே அதுதான், சந்தோஷத்துக்கு தேடி போகும். ஆனால் சந்தோஷத்துக்கு தேடி போகிறதுனா அதோட சந்தோஷம் வந்து வேற ஃபீல், நம்ம நினைக்கிற சந்தோஷம் வேற. இப்போ அது சந்தோஷம் வந்து என்ன மாதிரி சந்தோஷம் தான், அதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஆத்மாவோட சந்தோஷம் என்னன்னா, ஜீவேர ஸ்வரூபோய் நித்த கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணாவை சேவகராக இருந்து கிருஷ்ணாவுக்கு சேவை செய்யிருக்கு. கிருஷ்ணாக்கே அவங்களோட ப்ளெஷர் தான் நம்மளோட ப்ளெஷர். எப்படி நான் கிருஷ்ணாவோட பெரிய ஒரு ஃபயரோ, அது பொறி தான் நம்மளோ, அதே மாதிரி கிருஷ்ணாவோட ஹாப்பினஸ், அவங்களோட ஃபுல் ஹாப்பினஸ் தான் அது பொறி தான் நம்மளோட ஹாப்பினஸ். அதுதான் அந்த ஆத்மாவோட அதோட நேச்சர். ஸோ இதனால் இது புரியாமனால தான் நம்மளுக்கு வந்து எதேதோ சந்தோஷத்தை தேடி நம்ம போகிறோம். நம்ம இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த சுதந்திரம் என்னன்னா, இந்த கிருஷ்ணா சேவைகள் செய்கிறது தான் அந்த சுதந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இந்த ஃப்ரீடம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு நம்ம எதேதோ நம்ம தேடிக்கிட்டு போகிறோம். எதேதோ சந்தோஷம், ஆனால் எந்த சந்தோஷமும் நித்தியமே இல்லை. ஏன்னா எல்லா சந்தோஷத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, ஒரு செட்டட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. எந்த சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி இல்லாமல் எவர்லாஸ்டிங்காக இருக்கோ அதுதான் கிருஷ்ணாவோட சேவை. கிருஷ்ணா உணர்வில் இருக்கிற சந்தோஷம் தான், அதுதான் எவர்லாஸ்டிங். இது வந்து சாஸ்திரத்தில் போற்றப்பட்டிருக்கு. நம்ம வந்து நித்திய டாஸ், நம்ம வந்து நித்திய டாஸ், கிருஷ்ணாவுக்கு சேவை. அதுதான் நம்ம என்ன நினச்சோம், அது நம்ம இல்லை, நம்ம வேற, நம்ம தான் அதிபதினு சொல்லிட்டு நம்ம எதுவும் செல்றப்ப தான் நமக்கு நிறைய துன்பங்கள்லாம் வருது. ஓகே, அண்ட் அந்த சந்தோஷம் வந்து ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த சந்தோஷம் தேடுறது வந்து நம்ம எங்கே தேடுறோம்னா துக்காலயம்ல நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த கலியுகத்தில் வந்து நம்ம அந்த சந்தோஷம் தான் தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம்.
இங்கே சந்தோஷம் தான், எது எதோ நம்ம செஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த துக்காலயம் இருந்துக்கிட்டு நம்ம எப்படி சந்தோஷமாக நம்ம தேடிக்கிட்டு போகிறது சாத்தியமே இல்லை. அண்ட் இன்னொரு கொஸ்டின் நம்மளுக்கு ரேஸ் பண்ணனா, சரி பிரபு நீங்கள் துக்காலயம்னு சொல்கிறீங்களே, அப்புறம் அந்த துக்காலயத்தில் தான் இந்த என்னோட ஆத்மா வந்து இந்த சரீரத்தில் வந்து இருக்கு, இந்த சரீரம் வந்து இந்த துக்காலயம் தான் இருக்குன்னா நான் இந்த மெட்டீரியல் பாண்டாக தானே இருப்பேன். அப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த துக்காலயத்தில் நான் எப்படி நான் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும்? இது மாதிரி ஒரு கேள்வி வரும். அது உண்மைதான். இந்த துக்காலயத்தில் வந்து இந்த கலியுகத்தில் தான் சந்தோஷத்துக்கு வந்து அதோட இதே இல்லை, சான்சஸே இல்லை. சந்தோஷம் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து துன்பமாக தான் இருக்கும், இலுஷனரி. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து கிருஷ்ணான் அதோட பற்று அதோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் நம்ம செய்கிறோமோ அது வந்து துக்காலயம், அந்த சந்தோஷம் வந்து இருக்காது. ஆனால் எந்த சந்தோஷம் கிருஷ்ணா சேர்ந்து நம்ம செய்கிறோமோ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சாப்பிட்றதுலும் பிரசாதமாக நம்ம சாப்பிட்றோம், நம்ம இப்போ வேலை செய்யணும். ஓகே, நம்ம சொல்லுவோம் வேலை செய்யணும், அந்த வேலை வந்து கிருஷ்ணா உட்காந்து சம்பளத்திலிருந்து கிருஷ்ணாக்கு நான் செய்யணும், அந்த மென்டல் அந்த கான்சியஸில் நம்ம சேருது. அப்புறம் எந்த நல்லது காரியங்கள் எல்லாமே கிருஷ்ணா 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 எல்லாமே கிருஷ்ணா சென்டர் பாயிண்டாக நம்ம வச்சாக்கா எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக தான் ஆகும். நம்ம இந்த துக்காலயத்தில் இந்த கர்ம வினை இந்த மாயா தேவிலேருந்து, இந்த மாயாவோட என்டைகல்மெண்ட்லேருந்து நம்ம வந்து we will escape from the cultage of மாயான்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த கலியுகத்தில் வந்து இந்த துக்காலயத்தில் நம்ம வந்து சர்வைவ் பண்ணுறது முழுமையான சந்தோஷம் நம்ம எப்படி நம்ம வந்து ஆப்டைன் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா இதிலும் கிருஷ்ணா இருக்குது, எல்லா செய்களும் கிருஷ்ணா சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு நம்ம செய்யணாக்கா எல்லாமே நமக்கு சந்தோஷமாக நித்தியமாக நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து உறுதியாக சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகா வந்து ஒரு இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் 31 நம்ம பார்த்தது வந்து ஒரு பிரம்மன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிகினிங் எலிவேட்டட் சோல்னா அவங்க வந்து எல்லாமே சமமாக பார்ப்பாங்க. அவங்களோட ப்ரிசெப்ஷன், சோலோட ப்ரிசெப்ஷன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆத்மா வந்து பிறப்பில்லை, ஒன்று வந்து அழியாது, ஒன்று இன்டர்னலி ப்ளீஸ். இதுதான் பேசிக் 3. அண்ட் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஆச்சாரியை பற்றி வந்து நான் பேச போகிறேன். ஸ்ரீ அபிராம கோபால் தக்கூர். ஸ்ரீ அபிராம தக்கூர் வந்து இவர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆச்சாரியர். அது ஏன் ஸ்பெஷலான ஆச்சாரியன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அபிராம தக்கூர் வந்து கௌர லீலா, இந்த சைத்தன்ய மகாபிரபு லீலைகளை வந்து தான் அவங்களோட பேர் வந்து அபிராம கோபால் தக்கூர். ஆனால் அவர் கிருஷ்ண லீலையில் வந்து அவர் லீலை பண்ணிட்டு இருந்தார். அங்கே வந்து அவரோட பேர் வந்து ஸ்ரீராமதாஸ். ஸ்ரீராமதாஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கிருஷ்ண லீலையில் ஒரு பர்சன் அந்த மாதிரி இல்லை. 12 சகாக்களில் வந்து ஒன் ஆஃப் த சகா கிருஷ்ணா, ஸ்ரீராமதாஸ். இப்போ கிருஷ்ணாவுக்கு வந்து 12 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 12 ஃப்ரெண்ட்ஸில் ஒன் ஆஃப் தேம் வந்து ஸ்ரீராமதாஸ் அவர். ஸோ அவர் தான் ஸ்ரீ அபிராம கோபால் தக்கூரா இந்த மகாபிரபு லீலை வந்து அவர் ஒருவர். ஸோ ஸ்ரீ அபிராம கோபால் தக்கூர் இவர் யார்? இவர் வந்து நித்யானந்த பிரபுவோட ஒரு வெரி எப்படி சொல்கிறது, பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப நெருங்கியமான ஒரு நபர்.
ஒரு டிவோட்டி. அவருக்கு வந்து நித்யானந்த பிரபு ரொம்ப பிடிக்கும். நித்யானந்த பிரபு இவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிருஷ்ணா லீலாவில் வந்து நித்யானந்த பலராம இருக்கிறப்ப அவர் ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இவர் தான், ஸ்ரீ ராமதாஸ். ஸோ அதனால் இங்கே வர்றப்ப அவர் அதே ரிலேஷன்ஷிப்போட தான் அவர் வர்றாரு. அண்ட் ஹீஸ் அ வெரி பவர்ஃபுல்லான ஒரு பக்தர். ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து நித்யானந்த பிரபுவை வந்து அனுப்புவார். இங்கே பூரியிலேருந்து பெங்காலுக்கு போயிட்டு கிருஷ்ணாவோட பிரச்சாரம் பண்ணுறது. ஸோ கிருஷ்ணாவோட பிரச்சாரம் பண்ணி நித்யானந்த போகிறப்ப இவர் 2 பேர் வந்து அனுப்புவார். அது 2 பேர் வந்து ஒரு கதாதார் தாஸ், ஒன்று வந்து அபிராம கோபால் தாக்கூர். ஸோ இது 2 பேர் தான் நித்யானந்த பிரபுவை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போவார். ஸோ இவங்க வந்து பெங்காலுக்கு போகிறப்ப கீர்த்தன் பண்ணிக்கிட்டே அவர் போவார். ஸோ கீர்த்தன் பண்ணிக்கிட்டே போகிறப்ப ஒரு டைமில் வந்து அபிராம தாக்கூருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்டசியாக ஆகிடுவார். ரொம்ப எக்ஸசியாக இருப்ப அவர் என்ன செய்வார்னா, அவர் 3 பங்கா இதில் அவர் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருப்பார். அவர் அந்த பொசிஷனில் ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கிறப்ப அவர் வந்து அந்த பொசிஷனில் ஃப்ளூட் வாசி அரௌண்ட் 9 hours வந்து நான் ஸ்டாப் இந்த சேம் பொசிஷன் வித்தவுட் எனி மூவ்மெண்ட்டில் அங்கேயே 9 hours அவர் வந்து கீர்த்தன் பண்ணுவார். ஃப்ளூட் வந்து வாசிட்டு இருப்பார். ஸோ அவர் வந்து வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஆச்சாரியர். அண்ட் இன்னொன்று என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்னன்னா, அவர் யார்கிட்ட வந்து தண்டவாட் பண்ணுறாரோ, போ டவுன் பண்ணுறாங்களோ, ஏன்னா ஆச்சாரிய வைஷ்ணவர்கள் வந்து ரொம்ப ஹம்பிள், அவங்க யார் பார்த்தாலும் போ டவுன் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ரீ அபிராம கோபால் தாக்கூர் வந்து அவர் வந்து அவர் வந்து சாதாரணமாக போய் போ டவுன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது. அது என்ன சக்தினா, யார்கிட்ட வந்து அவர் போய் போ டவுன் பண்ணுறாங்களோ அந்த பெர்சன்ட் வந்து ஒரு துளி ஒரு மெட்டீரியல் டிசைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 0.00% ஏதோ ஒரு டிசைன், மெட்டீரியலோட டிசைன் இருந்தாலே அங்கேயே அவர் இறந்துடுவாங்க. ஸோ அவருக்கு அந்த பவர் இருக்கு. செகண்ட், எந்த டேட்டி கிருஷ்ண டேட்டி வந்து சரியாக முறையாக அதை சாதனை செய்யலையோ, அங்கே வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்குதோ, அங்கே கிருஷ்ணாவே அங்கே இல்லைன்னா அந்த டேட்டி அப்பயே கிராக் உடையும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து எந்த கல் வந்து ஷாலிகிராம் தவிர்த்து எந்த கல் அவர் வந்து போர்ட் அவுட் பண்ணுறாங்களோ அந்த கல் அப்படி சுக்குநூறாக உடஞ்சிடும். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவர் வந்து அவருக்கு இருக்குது. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒரு கதை நடக்கும். அந்த டைமில் வந்து ரகுநந்த தக்கூர்னு சொல்லிட்டு, ரகுநாத் தாஸ் தக்கூர் இல்லை, ரகுநாத தக்கூர் வந்து ஒரு சின்ன பையன், ஒரு வச்சுக்கோங்க 8 வயசு அந்தக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ ரகுநந்த தக்கூர் வந்து அவர் வந்து ஒரு டைமில் என்னன்னா, அவர் வந்து கோபிநாத் வந்து பிரசாதம் போயிட்டு கொடுப்பார். கோபிநாத் போய் பிரசாதத்துக்கு கொடுக்குறப்ப கோபிநாத்தே இறங்கி வந்து அந்த பிரசாதத்தை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஃபுல்லாக அந்த நகரத்தில் எல்லாமே பருவம். ரகுநாத் தாக்கூர் வந்து பிரசாதம் வச்சு கோபிநாத்தே வந்து சாப்பிட்றாங்களேன்னு அந்த விஷயம் அப்படியே பருவம். ஸோ அந்த விஷயம் வந்து அப்படியே வைரலாக போகிறப்ப அந்த விஷயம் எங்கே போகுதுன்னா, கனுக்குல கிருஷ்ண நகர, அங்கே தான் ஸ்ரீ அபிராம கோபால் தாக்கூர் அந்த டைமில் அவர் அங்கே இருக்கார். அவங்க காதில் போயிட்டு விழுவோம். அப்புறம் பார்த்தோம், யார் இந்த ரகுநாத தாக்கூர்? அவர் கிருஷ்ணாவை கொடுத்து கோபிநாத்தே வந்துட்டு சாப்பிட்றாங்களா, யார் அவரை போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஈகராக இருக்கார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கனுக்குல கிருஷ்ண நகர் இந்த பேர் இது வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து ஒரு செட்டு லீலா வந்து நடக்கும். ஒரு டைமில் வந்து ஸ்ரீ அபிராம தாக்கூர் வந்து அவர் வந்து தூங்கிடுறப்ப அவர் கனவுல வந்து கோபிநாத் வருவார். அவர் வந்துட்டு அவர் சொல்லுவார், அபிராம தாக்கூர்
நான் வந்து இந்த ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து நான் வந்து புதைஞ்சி நான் இருக்கேன், ஐ வாஸ் buried, என்னை சீக்கிரம் மீட்டு எடு அண்ட் நீ வந்து ஒர்ஷிப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கனவுல வந்து வரும். அந்த கனவு கோபிநாத் வந்து அவர் வந்து சொல்லிட்டு போகும். ஸோ அபிராம தாக்கூர் வந்து அந்த கனவு வந்து அவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு அவர் தோண்டுவார். பார்த்தாக்கா அது உண்மையிலேயே அங்கே வந்து கோபிநாத் வந்து அந்த டேட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த டைம் வந்து முஸ்லீமோட ஆட்சி. ஸோ நிறைய இந்த திங்ஸ் இந்த மாதிரி நிறைய டெம்பிளாக உடஞ்சி இருக்கும். எல்லாம் டேட்டிஸ், சம்டைம்ஸ் டேட்டிஸும் உழுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து கோபிநாத் வந்து இவர் தான் அந்த கோபிநாத் மீட்டு எடுப்பார். ஸோ அது மீட்டு எடுக்கிறப்ப அந்த பிளேஸ் நேம் வந்து அந்த ரிவர் பேங்க் பேர் அங்கே வந்து கனான்னு சொல்லுவாங்க. கனான்னு சொல்கிறப்ப அந்த கனா தான் இந்த பேர் அவர் காணக்குள்ள கிருஷ்ண நகர்னு அங்கே வரும். அண்ட் அவர் தோண்டிட்டு அங்கே ஒரு ரிவர் ஒரு ஆற்றுல வந்து போய் குளிப்பார். அந்த குளிக்கிற அந்த ஆற்று பேர் தான் ராமகுண்டம். ஸோ ராமகுண்டன்னு நம்ம எங்கே பார்த்தாக்கா நமக்கு வந்து உடனே அபிராம தாக்கூர் தான் நமக்கு நினைவில் வரும். ஸோ ஏன்னா அவர் அங்கே போய் குளிச்சதுனால தான் அங்கே ராம குண்டா வந்து அங்கே வந்து அது பேர். அண்ட் பேக் டு ஸ்டோரி. ஸோ ரகுநாத தாக்கூர் வந்து அவர் இதெல்லாம் அவர் கோபிநாத் வந்து அவரோட பிரசாதம் வந்து சாப்பிட்டது வந்து இவருக்கு காதல் விட்டு இவர் போய் பார்க்கணுமே இவர் யாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, இவர் இந்த ரகுநாத தாக்கூர் கிட்ட நான் வந்து தலை வாங்கணும், ஐ நீட் டு கோ டவுன்னு சொல்லுவார். ஸோ அந்த செய்தி வந்து ரகுநாத தாக்கூர் தான் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட காதல் விழுந்துடும். ஸோ இவர் வர்றாரு, அபிராம தாக்கூர் வந்து வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. அவங்க வந்துட்டு என் மகன்கிட்ட வந்து இவன்ட்டு போடான்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவருக்கு என்ன பயம்னா அபிராம தாக்கூரோட ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா யாருக்கிட்ட வந்து சின்னதாக ஒரு மெட்டீரியல் டிசைன் இருந்தாலே இறந்துடுவாங்க, இவங்க போடான் பண்ணாலே இறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது பயம். இவங்க மகனே சின்ன பையன், அவனுக்கு வந்து ஏதோ ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அந்த மெட்டீரியல் டிசைன் இருந்தாலே என் மகன் இறந்துடுவான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மகனை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து போயிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அபிராம தாக்கூர் வந்து வருவார். வீட்டுக்கு வந்துட்டு எங்கே ரகுநாத தாக்கூர் அவர் எங்கே கேட்பார். அப்புறம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை அவர் இங்கே இல்லை, அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காரு. அந்த மாதிரி கதையை வந்து அப்படியே இது பண்ணிடுவோம். அப்புறம் அவருக்கு வந்து அப்படியே கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும், நான் இங்கே வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேடாக வந்து அவர் வந்து அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே போவார். ஆனால் ரகுநாத தாக்கூருக்கு வந்து அவருக்கு ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரிய வரும். அவருக்கு என்னன்னா, அபிராம தாக்கூர் வந்து இந்த என்னோட இடத்துக்கு வந்து வர்றாங்களே, அவர் ஒரு பெரிய ஆச்சாரியராச்ச, அவர் போய் பார்க்கணும், அவரோட கருணையை வந்து நான் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இவர் போவார். இவர் அப்படியே தேடி பார்த்தாக்கா அவருக்கு காட்டுக்குள்ளே ஒரு இருப்பார். அவர் பார்த்தோடனே அபிராம தாக்கூர் நான் தான் ரகுநாத தாக்கூர் தான் சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணுறப்ப அபிராம தாக்கூர் அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துடும். நீதாயா இவ்வளோ சின்னவனாக இருக்க, நீ பிரசாதம் கொடுத்து தான் கோபிநாதே வந்து இறங்கி சாப்பிட்டாரா சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒரு ஆனந்தம். அப்புறம் அவர் கண்ணை வணங்குறப்ப ரகுநாத தாக்கூருக்கு அவர் இறக்க மாட்டார். ஸோ சச் அ பியூரான ஒரு டிவோட் ரகுநாத தாக்கூர். அப்புறம் அந்த டைமில் வந்து இந்த எக்ஸ்டேசியில் வந்து அவங்க வந்து 2 பேரும் அவங்க ஆடுவாங்க. அவங்க தேவியில் ஷேக்ஸ்பியர்ஸில் அவங்க வந்து ஆனந்த கண்ணியெல்லாம் விடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நைஸான ஒரு லீலா. என்ன அது வந்து ஒரு லீலா. என்ன அட் த சேம் டைம் அபிராம தாக்கூருக்கு வந்து அவருக்கு எப்போதுமே அவர்கிட்ட வந்து ஒரு சாட்டை இவர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆச்சாரியம் தான். அந்த சாட்டை பேர் ஜெயமங்கல்னு சொல்லியிருப்பாங்க. அது ஜெயமங்கல் என்னன்னா, அது என்ன யூனிக்னா, அந்த சாட்டையில் அடித்தாக்கா கிருஷ்ண பிரேமம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து இன்னொரு லீலை நடக்கும். ஒரு நபர் பேர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியன். அவரும் ஒரு சின்ன பையன். அவர் வந்து அடிப்பார். அது வந்து சாட்டையால் இது பண்ணுவார்.
அடிக்கிறப்ப அவரோட ஒய்ஃப் வந்து வருவாங்க, அபிராம தாக்கூரோட மனைவி வந்து வந்துட்டு நிறுத்துவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றும் சின்ன பையன், இவனுக்கு வந்து கிருஷ்ணா பிரேமம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு சின்ன ஒரு இது நடக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கணும், இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நான் சொல்லும் போது சம் பீப்புளுக்கு வந்து என்னடா இது அந்த மாதிரிலாம் நடிக்கும், நமக்கு இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் இவங்க வந்து சாதாரண ஒரு நபர்லாம் இல்லை. ஸ்ரீ அபிராம தாக்கூர் வந்து சாதாரண நபர் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்ரீவாச ஆச்சாரியா வந்து இன்னும் சாதாரண நபர் இல்லை. இவர் வந்து ஸ்ரீ அபிராம தாக்கூர் வந்து இவர் வந்து டெஸ்ட் பண்ணுவார். ஸ்ரீவாச ஆச்சாரியா அவர் சின்ன பையன் வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவார்னா, ஐயா அங்கே பாரு, அங்கே வந்து ஒரு பாம்பு அங்கே இருக்கு, பார்க்குறியா? அவர் வந்து பார்த்துட்டு, ஆமாம் பிரபு, ஆமாம் அங்கே ஒரு பாம்பு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து, சேச்சா இல்லை பாம்பு இல்லை, அது வந்து ஒரு ஒரு கயிறு தான் சொல்லு. அப்படி பிரபு, ஆமாம் பிரபு நான் பார்க்குறேன், அந்த கயிறு மாதிரி தான் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம், இல்லை இல்லை கயிறு இல்லை, அது வந்து இதுதான் பாம்பு தான். ஆமாம் பிரபு அது பாம்பு தான். இதில் என்ன ஒரு தெரியுதுன்னா, நம்ம வந்து இது வந்து என்னடா இது அந்த மாதிரி இல்லை, அது என்னன்னா அது ஒரு தத்துவத்தை வந்து அங்கே வந்து நான் பார்க்க முடியுது. என்னன்னா ஒரு குரு என்ன சொன்னாலும் அந்த சிஷ்யன் வந்து அப்படியே அப்படியே வித்தவுட் திங்கிங் எனிதிங் குதிக்கு சொன்னால் குதிச்சிருக்கணும். அவர் வந்து ஏதாச்சும் ஒரு இன்லாஜிக்காக சொன்னால் கூட நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். அது வந்து ஒரு டெஸ்ட். ஏன்னா நம்ம ஏதாவது சொல்கிறேன், நம்ம தான் பந்தப்படுத்த ஜீவா, நம்மளுக்கு வந்து எல்லாமே இம்பியூரான சென்ஸு, ஒன்று வந்து நம்மளோட சென்ஸ் வந்து எல்லாமே எக்யூரேட்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சென்சஸ் இல்லை நம்ம இந்திரியங்கள் எல்லாமே. ஸோ சம்டைம்ஸ் சர்டன் விஷயம் வந்து நம்மளுக்கு புத்தியில் வந்து அது ஏறாது. ஏன்னா அதுக்கு நம்ம புத்திக்கு மீறி ஒரு விஷயமா இருக்கும் சரி விஷயம். இப்போ இப்படி கிருஷ்ணா வந்து கோவர்தனை வந்து சுண்டு விரல லெஃப்ட் ஹேண்டை வந்து அவர் தூக்குறாரோ, இதெல்லாம் ஒரு என்ன இதுதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். பட் இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். நம்மளுக்கு அதெல்லாம் நமக்கு அந்த கிருப்பா, குருவோட கிருப்பா அதெல்லாம் கிடைச்சாலே அப்போ தான் நம்மளுக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து வா இது இந்த மாதிரியா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்டசி வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ நான் ஏன் இந்த அபிராம தாக்கூர் நான் ஏன் சொல்கிறேன்னு, நம்ம வந்து இந்த செட்டு கதையில் வந்து நமக்கு என்ன தெரியும், நம்மளுக்கும் அந்த நான் சொல்கிற அந்த நபர் ரகுநாத தாக்கூரும் சரி, ஸ்ரீவாச ஆச்சாரியும் சரி, அவங்க வந்து எப்படி ஒரு குருவுக்கு எப்படி அவரை வந்து அவங்கள பார்க்குறாங்க. அவருக்கு வந்து அந்த பாடி அந்த இறப்பும் தெரியாமல் அவர் ஒன்றுமே அவங்க இல்லை, ஜஸ்ட் பிளெயின் பிளைண்டாக எனக்கு இவர் தான் அவ்வளோ அந்த பிளைண்டான ஒரு லவ் அவருக்கு இருக்குதுன்னு நான் சும்மா ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேன். இந்த உதாரணம் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். என்ன நம்ம செல்ஃப் நம்மளே ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். நம்ம சேரும் பக்தி இங்கே இவங்கள தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு ரெஃபரல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அங்கேயே நம்ம வந்து நோக்கி நம்ம போகணும். என்ன இந்த டாபிக் வந்து இன்றைக்கி நான் கொடுத்த கிளாஸ் வந்து ஆத்மா பற்றி நம்ம சொல்லுவோம். பிரபு ஆத்மா தெரியும் தான் பிரபு, ஆமாம் ஆத்மா வந்து நான் உடம்பு இல்லை, அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்து உடம்பு இல்லை, நான் ஆத்மா தான், நான் ஆத்மா வந்து அழிவில்லை இது. ஆனால் இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆனால் லைக் ஐ யூ ஃபீலிங் இட் 100% உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து உணர்வீங்களா? ஐ யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஏன்னா இஃப் when you understand it fully, into just I am not this body, I am spirit soul 100% by faith by இதை நீங்கள் நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. நம்மளுக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன்னா நம்ம இன்டர்னலி பிளீஸ், நம்ம ஆனந்தம். ஓகே, நம்ம வந்து சச்சின் ஆனந்தம் நம்ம வந்து கிருஷ்ணாவோட நம்ம பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணானா நம்ம எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ பார்க்குறோன்னா நம்ம சுற்றி வந்து எல்லாமே டிஸ்ட்ராக்ஸ் இருக்குது, தற்கொலை இருக்குது, இது ஏதோ இருக்குது. ஏன்னா டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட். இது வந்து என்ன ஒரு கொடுமைனா சம்டைம்ஸ் டியூட்டிக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. ஸோ வி ஆர் நாட் ஃபுல்லி, இது வந்து ஸ்மாலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு ஸ்மாலான ஒரு மூணே ஈஸி தான் இருக்குது.
அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த அந்த புக்குலாம் எல்லாமே சின்னதாக, ஆனால் அந்த சின்னது தான் நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம், நம்மளோட வாழ்க்கையோட ஃபுல் என்ன சொல்கிறது எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து அழிச்சு போக்காக நம்ம வந்து எடுக்காமல் நமக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து இந்த ஆச்சாரியங்களோட லீலாஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம உணர்வு வர்றதுக்கு வந்து நம்ம கிருஷ்ணகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இந்த இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து டக்குன்னு நமக்கு வந்து புரியாது, புரிஞ்சா கூட நமக்கு ஏற்றுக்கு வந்து ரொம்ப கடினமான இருக்கும். அது வந்து ஏன்னா நம்ம பந்தப்பட்ட ஜீவன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட கிளாஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் அதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து ரேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.